Hello guys and welcome back to Four Wheel Face. So I am Sanjay. Today வந்து ஒரு பெஸ்ட் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். நாட் டுடே, ஒரு லாஸ்ட் 2 days நான் வந்து ஒரு ஹேட்ச்பேக் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ விச் இஸ் த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஹோண்டா ஜாஸ் வந்து ரிவ்யூக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் வேரியண்ட் வி. ஸோ திஸ் இஸ் த பெட்ரோல் இன்ஜின். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பிகாஸ் வி நீட் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் சைட். So let's get into this video. ஸோ திஸ் இஸ் த கீ ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா பேஜிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் லைக் பேசிக் கீ. ஸோ இன்னும் சூப்பராக தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் லுக் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டடே நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ், அதேமாதிரி பிலோ வந்து உங்களுக்கு க்ரோம் லைன் ரன் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ப்ரீமியம் அண்ட் கெட்ஸ் வெரி சூப்பர் டிசைன். ஸோ அதே மாதிரி கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபாக் லேம்ப்ஸை சுற்றி ஒரு லைக் ஸ்கிட் பிளேட் அந்த மாதிரி வந்து கீழே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ கமிங் டு த ஹெட் லேம்ப். ஸோ இந்த ஹெட் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெர் இஸ் நோ எல்இடி டிஆர்எல்ஸ் ஆர் ப்ரொஜெக்டர் செட்டப். உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸும் சரி அண்ட் இண்டிகேட்டர்ஸும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிங் டு த ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடியில் தீஸ் ஆர் ஆல்சோ ஹாலோஜன்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு டோவிங் ஹூக் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ திஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு மெட்டாலிக் ப்ரௌன். ஸோ பட் இட் லுக்ஸ் லைக் சம்ஹவ் பிளாக் அண்ட் ப்ரௌனிஷ். ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் காட்டுறேன். ஸோ ஓப்பனிங் த இன்ஜின் பே. ஸோ திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் திஸ் ஜாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஐவி டெக் ரிட்டன் ஹியர். ஸோ திஸ் இன்ஜின் ஆஸ் அன் செப்பரேட் ஃபேன் பேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 88 பிரேக் ஹார்ஸ் பவர், அதுக்கப்புறம் 110 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ திஸ் இன்ஜின் கிவ்ஸ் த்ரூ உங்களுக்கு அவுட்புட் வந்து சிவிடி டிரான்ஸ்மிஷன் இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை, பட் ப்ராப்பர் இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இன்சுலேஷன் கொடுத்தாலுமே இன்ஜின் வந்து வெரி ஸ்மூத் அண்ட் ரிஃபைன் தான் நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ கமிங் டு த சைட் வேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் லுக் லைக் அ சிமிலர் டு WRV. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட லென்த் வந்து 3995 mm வரும். ஹைட் வந்து 1544 mm வந்து ஹைட் வந்து இந்த ஜாஸ் வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 175 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்மிங் டு த டயர் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 inch டயர். ஸோ இது வந்து 175, 65 or 15. ஸோ இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பட் ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலரில் தான் வந்து டோர் ஹேண்டில்ஸ்லேயும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிலோ தட் க்ரோம் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ தீஸ் மிரர்ஸ், இந்த மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி டர்ன் ஓவர் சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு படு லேம்ப்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை, பட் இந்த மிரர்ஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள். அதே மாதிரி இந்த மிரர்ஸ் வந்து உங்களுக்கு அப்பர் இல்லாமல் உங்களுக்கு பாடியோட சைடில் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுக்கு குவார்டர் கிளாஸ் ஃபினிஷும் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ பேக் சைட்லையுமே இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி த ஃபியூல் டேங்க் லிட். ஸோ கமிங் டு த ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூ கெட் அன் லைக் அண்ட் ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்இடி பிரேக் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப் வந்து உங்களுக்கு ஹாலோஜன் தான். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதே மாதிரி திக் க்ரோம் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். ஸோ அதே மாதிரி ஐவி டெக் ரிட்டன் ஹியர் அண்ட் ஜாஸ் அதே மாதிரி வேரியண்ட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அண்ட் ஃபேக் ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார் அண்ட் டிசைனிங் பர்பஸ். தட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோவிங் ஹூக், அதே மாதிரி திஸ் இஸ் த எக்ஸாஸ்ட் பைப் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். பட் கீழே வந்து இவங்க ரிஃப்ளெக்டர்ஸ் எதுவும் ஆஃபர் பண்ணலை. ரியர் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து ஒரு லிட்டில் ஸ்பாய்லர் மாதிரி தந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு பிரேக் லேம்பும் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுக்கல, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நார்மல் ஆண்டனா ஸ்மால் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லைக் திஸ் கலர் வெரி மச். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உங்களுக்கு வந்து பூட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ லிட்டர்ஸ் ஸ்பேஸ் அவைலபிள்ட்டு. ஸோ ஓப்பனிங் த பூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ யா
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு 339 liters வந்து பூட் ஸ்பேஸ் அவைலபிள் ஹியர். உங்களுக்கு வந்து லைட்டும் கொடுத்துருக்காங்க, பட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஹூக் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பிலோ திஸ் மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி வந்து உங்களுக்கு R14 incher. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ரன் ஆகிறது வந்து உங்களுக்கு 15 incher, இங்கே வந்து உங்களுக்கு 14 incher தந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த டயரோட ப்ரொஃபைல் திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 70 கொடுத்துருக்காங்க. ரெகுலராக உங்களுக்கு 65 தான் அவங்க தந்திருப்பாங்க. அதே மாதிரி திஸ் வீல் உங்களுக்கு வந்து ஒரு அலாய் வீல் இல்லை, இது வந்து ஒரு ஸ்டீல் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க, பட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ தட்ஸ் நைஸ். பட் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டி வைஸ் எப்படின்னு நான் வந்து காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து ரியர் டோர்ஸில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நான் காட்டுறேன். ஸோ ஓப்பனிங் த டோர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 liter பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து லைட்டாக உங்களுக்கு காயின் ஹோல்டர் ஆர் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டோர்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து டியூல் டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி விண்டோ ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் ஏரி ஃபீலிங் டு த கேபின் தான் வந்து இவங்க லைக் வைஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹம்ப் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ 3 passengers கேன் கம்ஃபர்டபிளி ட்ராவல் இன் திஸ் வெஹிக்கிள் தான் நான் சொல்லுவேன். ரியர் ஏசி வென்ஸ் ஆஃபர் பண்ணலை. பட் இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் இல்லை, இது வந்து சிங்கிள் ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான். இதோட ரைவல்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லையும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நார்மல் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இவருக்கு வந்து குட் அமௌண்ட் ஆஃப் நீரும் இருக்குது. அதே மாதிரி அண்டர் தை இஷ்யூ சப்போர்ட்டில் எந்த இஷ்யூமே இருக்காது. ஏன்னா வந்து நல்ல கம்ஃபர்டபுள் சீட்ஸை தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஹெட் ரூமும் இருக்குது. ஈவன் டாலர் பேசஞ்சர்ஸுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸ்பெஷலி லாஸ்ட் ரோ சீட்ஸில் வந்து ரியலி ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா வந்து அந்த சீட்ஸ் வந்து ஆல்வே வந்து பேக்கில் தான் நான் வந்து புஷ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இந்த கேபின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உங்களுக்கு வந்து டிரைவர் டோர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 1 liter பாட்டில் ஹோல்டர், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் மிரர்ஸ் கண்ட்ரோல்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸ், அதே மாதிரி ஃபியூல் லைட், இன்ஜின் பே ஓப்பனிங், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ கிளச் ஹியர் பிகாஸ் திஸ் இஸ் அன் ஆட்டோமேட்டிக். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைல் ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லை, மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து ஹோண்டா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டிரைவர் ஸ்டோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட்ரல் கன்சோல் வந்து டுவர்ட்ஸ் டிரைவர் சைடாக வந்து டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலுமே பார்த்திங்கன்னா இந்த கேபின் வந்து ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து டிரைவர்ஸ் வியூக்கு லைட்டாக டில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்டர் கிளாஸ் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மோர் ஏரி ஃபீலிங் டு த கேபின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ லவ் த டிசைன் ஆஃப் திஸ் ஏர்வென்ஸ். ஸோ தட்ஸ் வெரி நைஸ். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லீக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உங்களுக்கு இன்ஜின் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போது வர இதோட ரைவல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரைவல்ஸோட கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகம் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பட்டன்லாம் வந்து கொடுக்கல. ஸோ தட்ஸ் வெரி ஷாக்கிங். ஸோ அதுதான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிடுறேன். ஸோ டர்னிங் ஆன் த இக்னிஷன் உங்களுக்கு ஹோண்டா பர்ஜிங். ஸோ ஆக்சுவலி இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ நார்மல் யூனிட் தான். ஸோ இதில் இட் டசன்ட் கெட் அன் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒரு ஆப்பிள் கார்ப்ளே, பட் ஹையர் ட்ரிமில் அவைலபிள். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ பிஃபோர் இந்த ஜாஸ்லலாம் உங்களுக்கு வந்து லைக் வந்து
ஒரு பட்டன் கண்ட்ரோல்ஸ் லைக் இந்த வால்யூம் சிஸ்டம் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். பிலோ தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் அப்புறம் வந்து சார்ஜிங் சாக்கெட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே பெரிய ஸ்பேஸ் இருக்குது, 2 கப் ஹோல்டர்ஸ், ஸோ அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கியர் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லிட்டில் ஸ்டோரேஜ், ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கீ அதெல்லாம் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே வந்து கீ ப்ளேஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக். ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து லாட் மோர் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக ஆம்ரெஸ்ட் தந்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் கம்ஃபர்டபுள் டிரைவுக்காக. ஸோ இங்கே வந்து க்ளோவ் பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு பிக் க்ளோவ் பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து லாட் மோர் ஸ்டோரேஜ் நீங்கள் இங்கே அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிலாங்கிங்ஸ்லாம் இங்கே கேரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிம்மிங் இன்சைட் ரியர் மிரர் கிடையாது. ஸோ இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் தான். அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து உங்களுக்கு மிரர் தந்திருக்காங்க, பட் தெர் இஸ் நோ லைட். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை, 12 சீட் ஹோல்டரும் எதுவும் கொடுக்கல. ஸோ கம்மிங் டு த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் டிஜிட்டல், லெஃப்ட் சைட் சென்டரில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் கிறிஸ்பில் தான் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வார்னிங், அதுக்கப்புறம் டோர் ஓப்பன், இந்த அலார்ம் சிஸ்டம்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபியூல் ரேஞ்ச், ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே அவைலபிள். கம்மிங் டு த ஸ்டியரிங் வீல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி ஒரு லைக் சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸ்டேரிங் வந்து ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இங்கே அவைலபிள். கால் அட்டெண்ட் ஆர் டிக்ளைன், அந்த ஃபீச்சர்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். அதேமாதிரி உங்களுக்கு வந்து திஸ் பேடல் ஷிஃப்டர் டசன்ட் ஃபீல் லைக் அண்ட் சீப் பிளாஸ்டிக். அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓவராலாக வந்து ரொம்ப ப்ரீமியமாக தான் இந்த ஜாஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் மை லைக்கிங் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்பேஸில் வந்து இவங்க சூப்பராகவே வந்து தந்திருக்காங்க. தட்ஸ் அபவுட் த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் திஸ் ஹோண்டா ஜாஸ். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து டிரைவிங் பார்த்துடலாம். டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டிரைவிங் காய்ஸ். let's drive this Honda Jazz. Before that நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடலாம். this is an automatic vehicle. this இப்போ வந்து பார்க்கிங் மோடில் இருக்குது. டிரைவிங் இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன். ரிவர்ஸ் கேமரா. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் கேமரா ரொம்ப கிறிஸ்பாலாம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை. இது வந்து ஒரு நார்மல் கைட்லைன் தான். டிரைவிங் டு ஃபஸ்ட்டு நம்ம டிரைவில் போட்டுக்கலாம். ரிலீஸிங் த பிரேக். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து சிவிடி டிரான்ஸ்மிஷன். இது வந்து உங்களுக்கு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட், அந்த இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிக்கப்லாம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் பண்ணேன் என்னென்னா, ஜாஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தாங்க நான் ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஃபார் மை லைக்கிங்க்கு நான் சொன்னேன். ஏன்னா வந்து இங்கே பில்லர்ஸும் சரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏரோடைனமிக் டிசைனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து குவார்ட்டர் கிளாஸ் ஃபினிஷ் தந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரியலி யூ கான் சி எவ்ரி திங் ஆஸ் இட். நீங்கள் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் லைட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் இந்த சிவிடி டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோடில் ஹைவேஸ் க்ரூஸ் பண்ணும்போது 100 கிலோமீட்டர் பர் ஸ்பீட் அப்படி நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஸ்போர்ட் மோடில் யூஸ் பண்ணி யூஸிங் திஸ் பேடல் ஷிஃப்டர்ஸ் வழியாக நீங்கள் வந்து இந்த கியர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தட்ஸ் வெரி நைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் சிவிடி, இது ரெண்டு தான் அவைலபிள் ஹோண்டாவில். அதுக்கப்புறம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஆக்சுவலி இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர். இது வந்து உங்களுக்கு 88 பிரேக் ஹார்ஸ் பவர், அதுக்கப்புறம் வந்து 110 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மெனி பீப்புள் வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஐவிடெக் இன்ஜினை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து இங்கே தனி ஃபேன் பேஸே இருக்குது ஆக்சுவலி இந்த இன்ஜினுக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இங்கே பாருங்கள்,
ஸோ இதே உங்களுக்கு சிவிடினால லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இருக்கும், பட் ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன தான் நான் வந்து ஒரு 3000 RPM வந்து தாண்டும் போதும் உங்களுக்கு வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபினில் வந்து ஹியர் ஆகலை. தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் ஃபீல் அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் த சூப்பர் ஸ்டேரிங்னே சொல்லுவேன். இந்த ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ரைட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபர் சைட்லேயும் இல்லை, சாஃப்டர் சைட்லேயும் இல்லை, உங்களுக்கு மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேட் ரோட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கேபின் உள்ள ரொம்ப உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்குங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஹாரன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேர்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் ப்ராப்பர் ஹாரன் ஃபார் திஸ் ஜாஸ், ஐ திங்க் ஸோ. ஸோ இதோட பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ சிவிடி டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 km/L வந்து ஏஆர்ஏ மைலேஜ் வந்து ஹோண்டா கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது 17-16 வரலாம். ஹைவேஸில் உங்களுக்கு அதே மாதிரி 18 km/L வந்து உங்களுக்கு மைலேஜ் தர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டேர்னிங் ரேடியஸ் காட்டுறேன். ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5.1 மீட்டர் வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து ஜாஸில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் டேக் அ நியூ டர்ன் அண்ட் ஷோ யூ how this turning radius. Yeah, so yeah, ஷார்ட் ரோட்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஸோ இந்த ப்ராப்ளம் லைட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் ரோடுனால உங்களுக்கு இது. மற்றபடி உங்களுக்கு நார்மல் ரோட்ஸில் யூ டர்ன் எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ இஷ்யூ இருக்காது. டிரைவிங் மோட். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்போர்ட் மோட்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் திஸ். ஸோ டிரைவிங் இன்டு ஸ்போர்ட் மோட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்டில் நான் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ ஆக்சுவலி நான் வந்து இப்போ பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ யூ கேன் நோட்டீஸ். ஸோ நான் ஒன்ஸ் பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி ட்ராப் ஆகும். ஸோ கியர் ஷிஃப்ட் அப்புறம் நான் பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுற வரைக்கும் அன்டில் ஐ யூஸ் வந்து உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்ட்ஸ் ஆகாது. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து ஜாஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது வந்து மோர் ஃபன் டு ட்ரைவ் வெஹிக்கிள் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நான் இன்னும் வந்து ரிவ்யூ பண்ணலை, நான் இன்னும் ட்ரைவும் பண்ணலை. ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நான் பார்க்கணும். அது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஃபன் டு ட்ரைவ் அப்படின்றத பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜும் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இன்னும் சூப்பராக வரும். ஸோ தட்ஸ் அபவுட் இட். உங்களுக்கு பேட் ரோட்ஸ்லையும் எடுத்துகிட்டு போகும்போது க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. பட் இட் டசன்ட் ஃபீல் லைக் அன் 165 mm. ஏன்னா பேட் ரோட்ஸ் நான் எடுத்துகிட்டு போகும்போதும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னா வந்து ஈஸியாக தான் வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ எந்த டிஃபிகல்ட்டிஸும் வந்து பேட் ரோட்ஸில் நான் வந்து ஃபேஸ் பண்ணலை. ஸோ தட்ஸ் அபவுட் மை ரிவ்யூ ஆஃப் திஸ் Honda Jazz guys. So hope you guys enjoyed this video. So உங்களுக்கு இந்த பிடிச்சதுன்னா give a big thumbs up and I will see you in another video with a new car. Until bye bye guys.